ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான ப்ரெட் டோஸ்ட் எப்படி செய்து பார்க்கலாமா? நான் இதுக்கு கொஞ்சமாக பன்னீர் எடுத்து தோசைக்கல்லில் சும்மாவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக குடமிளகாய், கொஞ்சமாக தக்காளி விதை இல்லாமல் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா குடமிளகாய், தக்காளி இதையுமே மீடியமாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பொடி, இதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கலவையை பன்னீர் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மயோனஸ் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதை அப்படியே எடுத்து நம்ம ப்ரெட்டை அப்படியே அழகாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, இல்லை பட்டர், நமக்கு எதுவும் அப்படி சேர்த்துக்கலாம். சீஸ் தேவைப்பட்டால் சேருங்க, வேண்டான்னா விட்டுருங்க. இது அப்படியே சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்டோம்னா வெஜ்ஜு ஷவர்மா டேஸ்ட்டு செம்மையாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அந்த ப்ரெட்டில் தான் சேர்க்குறேன். ப்ரெட்டை அப்படியே 2 பக்கமும் அழகாக திருப்பி எடுத்திங்கன்னா செம்மையாக நல்லா செவந்து வந்துடுச்சு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நான் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் என்னோடய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.